மற்றொரு முக்கிய செய்தி, தேர்தல் காரணமாக சென்னையில் நடைபெறும் 2 IPL போட்டிகளை வேறு தேதிகளுக்கு மாற்றக் கோரிய மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, விவரங்கள். வணக்கம். தமிழக சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. தேர்தல் பிரச்சாரங்கள் உச்சத்தை எட்டிருக்கக்கூடிய ஏப்ரல் 4 மற்றும் 11ஆம் தேதிகளில் சென்னை சேப்பாக்கம் கிரிக்கெட் மைதானத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கலந்து கொள்ளும் போட்டிகள் நடத்த திட்டமிடப்பட்டது. இரு போட்டிகளை தேர்தல் முடிந்த பின் நடத்தும்படி IPS நிர்வாகத்திற்கு அறிவுறுத்த தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் என்று சென்னை சேப்பாக்க திருவல்லிக்கேணி தொகுதியின் வாக்காளரான பிரபாகரன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் வழக்கமான சட்ட ஒழுங்கு பராமரிப்பு, போக்குவரத்து ஒழுங்குபடுத்துதல் என்ற பணிகளுடன் தேர்தல் பிரச்சாரங்களுக்கு காவல்துறையினர் பாதுகாப்பு அளிக்க வேண்டியிருப்பதாகவும், அத்துடன் IPL போட்டிகளுக்கான பாதுகாப்பும் வீரர்கள் மற்றும் ரசிகர்களுக்கான பாதுகாப்பையும் உறுதி செய்ய வேண்டிய நிலையில் உள்ளதாக குறிப்பிட்டிருக்கிறார். சென்னையில் நடைபெறக்கூடிய அந்த இரு போட்டிகளை தேர்தல் முடிந்த பிறகு வேறு தேதிகளில் மாற்றி அறிவிக்கும்படி, போட்டி ஏற்பாட்டாளர்களுக்கு அறிவிக்கும்படியும் தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவு வேண்டும் என்று கேட்டிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி SA தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி G அருள்மோகன் அடங்கிய அமர்வு, ஏற்கனவே ஒரு போட்டி முடிவடைந்து விட்டது, அப்போது எந்த விதி மீறலும் நடைபெறவில்லை, இரண்டாவது போட்டியையும் தாங்கள் கண்டு ரசிங்கள் என்று மனுதாரர் தரப்புக்கு தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் வெறும் யூகத்தின் அடிப்படையிலும் அச்சத்தின் அடிப்படையும் தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த வழக்கை தங்களால் ஏற்க இயலாது என்றும் அமர்வு தெரிவித்திருக்கிறது. இதையடுத்து இந்த மனுவை திரும்ப பெறுவதாக மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து வழக்கை வாபஸ் பெற அனுமதித்து தள்ளுபடி செய்து தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவிட்டிருக்கிறது. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.